Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ஒரு simple and beautiful neck design எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So இது ஆரி work இல்ல, normal needle யூஸ் பண்ணி. அதனால ஜரி thread normal needle எடுத்துக்கோங்க. golden color ஜரி thread தான் யூஸ் பண்றேன். நீங்க neckline draw பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த லைனுக்கு மேலேயே first layer chain stitch வச்சு நீங்க complete பண்ணுங்க. உங்களுக்கு ஆரி work தெரிஞ்சிருந்தா ஆரில ட்ரை பண்ணுங்க. பட் ஆரி work தெரியாதவங்க இந்த மாதிரி நார்மல் நீடில்ல செயின் ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்టిక్యులர் இடத்துல இருந்து நீடில வெளிய எடுத்து அதே இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது லூப் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிற லூப்பை பேஸா வச்சு ஃபுல் லைனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ்ல நம்ம இந்த லைன் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்போம். தென் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் ஒரு 4 லேயர் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த 4 லேயருமே க்ளூவை ஃபர்ஸ்ட் பேஸா வச்சிருக்கு. ஸோ அதனால அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்த லேயரா பால் செயின், இது 2 mm சைஸ், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் இதுக்கு அடுத்த லேயர்ல ஸ்டோன் செயின், இது மீடியம் சைஸ் ஸ்டோன் செயின், இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் க்ளூவை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து திருப்பியும் நம்ம ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போறோம். க்ளூவை கொடுத்துட்டு, அதாவது க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு கடைசியா வந்து ஒரு பால் செயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ ஒர்க் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி அதுல இருந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 2 சைடில் ஒரு லீஃப் மாதிரி. இந்த டிசைனை நீங்க ஒரு சார்ட்ல வரைஞ்சு அதை கட் பண்ணி கூட நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இதுக்குள்ள எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு எட்ஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு தென் இந்த இடத்துல ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க ஒரு எல்லோ ஷேட், இது இந்த ஸ்டோனை நான் கொடுக்குறேன், திலகம் ஷேப் ஸ்டோன் இது. தென் இப்போ ப்ளூ கலர் ஆங்கர் த்ரெட் நார்மல் நீடில் போட்டு எடுத்திருக்கேன். நீங்க இந்த இடத்துல சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். பட் சில்க் த்ரெட் எப்பவுமே சிக்கு விழுக்கு அதிகமா, ஸோ ஒர்க்கை வந்து நம்மளால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால நான் ஆங்கர் த்ரெட் ப்ரிஃபர் பண்றேன். ஆங்கர் த்ரெட் வச்சு இந்த மாதிரி வெர்டிக்கலா நீங்க வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் ஆங்கர் த்ரெட் வச்சு வெர்டிக்கலாக மெயினான ஒரு ஃப்ளார் மாதிரி சென்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் க்ரீன் கலர் ஆங்கர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லீஃப் ஷேப்புக்கு கொடுக்கலாம். இப்போ கிரீன் கலர் ஆங்கர் த்ரெட்ல இந்த மாதிரி கிராஸா கொடுக்கணும். பிகாஸ் சென்டர்ல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கொடுத்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல கிராஸா கொடுக்கும்போது லுக் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கிராஸா கொடுக்கணும்னு சொல்றேன். தென் கிரீன் கலர் ஆங்கர் த்ரெட்ல 2 சைட்லையுமே, இப்போ இந்த லீஃப்ல வந்து நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து கிராஸா கொடுத்தோம்னா இன்னொரு சைட்ல இருக்கிற லீஃப்ல வந்து ரைட் சைட் பார்த்து நம்ம கிராஸா கொடுக்கணும். ஸோ இது கிராஸா கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்றேன். தென் இப்போ ஆங்கர் த்ரெட்டோட மெயின் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா பால் செயின் இருக்கு இல்லையா, பால் செயின் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனை சுற்றி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க.
இது எதுக்காகன்னா இந்த இடத்துல ஸ்டோன் செயினை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் ஃபுல்லாகவே, அதாவது ஸ்டோனை சுற்றி மெயினாக ஸ்டோன் செயினை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஆங்கர் த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல க்ளூவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக ஒரு பேஸ் மாதிரி ஸ்டோன் செயினை கொடுத்துட்டு மெயினாக நம்ம வந்து பால் செயின் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேஸ் மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் செயினை கொடுத்துட்டோமா. இப்போ இந்த ஸ்டோன் செயினுக்கு அவுட்டர் லேயராகவும் லீஃப் ஷேப்பில் வந்து ஆங்கர் த்ரெட் க்ரீன் கலர் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு அவுட்டர் லேயராகவும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பால் செயின் இருக்கு இல்லையா, பால் செயினை வந்து கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பால் செயின் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் அவுட்டர் லேயராக நான் வந்து ப்ளூ கலர் ஆங்கர் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே சக்கரி இருக்கு இல்லையா, சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சக்கரிக்கு மேலே நம்ம குந்தன் ஸ்டோனை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே பண்ணல. நம்ம செயின் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் லேயரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி ப்ளூ கலரில் லாஸ்ட் லேயருக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரி வேணுமோ அந்த இடத்துல சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோனை இப்படி கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்துக்குமே வந்து சைட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் செயினாக இருந்தாலும் சரி, பால் செயினாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து க்ளூவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ க்ளூவை தாண்டி இது வந்து வாஷ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு க்ளூ ஒர்க் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா மேக்ஸிமம் இது ட்ரை வாஷ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் அதனால். ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ப்ரிட்டியான டிசைனாக இது கிடைக்கும். ஸோ இது வந்து மல்டி டைம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே ப்ரிட்டியாக ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான லுக்காக தான் கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா stay tuned with a lovable Trendieviera costume. Thank you friends. Thanks for watching and keep watching.